சாதாரணமா வல்ச்சர்ஸ்னா இந்த ஒரு கட்டுக்கதைங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதுங்க ரொம்பவும் டர்ட்டியான கிரியேச்சர்ஸ். அதுங்கள்ட்டருந்து நோய் தொற்றுங்கிறது நெறையா பரவும். அது மட்டும் இல்லாம அதுங்க சொந்தமா வேட்டையாடாம, மத்த உயிரினங்கள் வேட்டையாடின சாப்பாட சாப்பிடக்கூடியதுங்கன்னு. ஆனா, இது எல்லாமே பொய். பிணந்தின்னி கழுகுகளோட ஸ்டொமக்ல ஹை லெவல் ஆஃப் அசிடிட்டி இருக்கிறதுனால, அதுங்க சாப்பிடுற மீட்ல ஏதாவது பாக்டீரியாஸ், இல்ல வைரஸஸ் ஏதாவது இருந்தா, நோய் தொற்று பரவாம அதுங்கள ஹெல்த்தியா வச்சுக்குதுங்க. இந்த வல்ச்சர்ஸ்லாம் ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர் சடலங்களுக்காக டிராவல் பண்ணுதுங்க. ஆனா, எல்லா பிணந்தின்னி கழுகுகளும் மத்த உயிரினங்கள் வேட்டையாடின மிச்ச தொகைய சாப்பிடுறது இல்ல. எஜிப்டியன் வல்ச்சர்ன்னு சொல்லப்படுற ஒரு வகையான வல்ச்சர் பார்த்தீங்கன்னா, நெருப்பு கோழியோட முட்டைய வேட்டையாடி சாப்பிடுறது மட்டும் இல்லாம, சின்ன சின்ன இன்வெர்டிபிரேட்ஸையும் சாப்பிடுதுங்கன்னு சொல்றாங்க. பியர்டட் வல்ச்சர்ன்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பீஷியஸோட முக்கியமான உணவே எலும்புக தான். அதுங்களால எவ்வளோ ஹார்டான எலும்பையும் அசால்ட்டா சாப்பிட முடியும்னு தான் சொல்லணும். இந்த பிணந்தின்னி கழுகுகள்லாம் உயிரோட இருக்கிற ஹியூமன்ஸையும், இல்ல மத்த பெரிய பெரிய உயிரினங்களையும் அட்டாக் பண்ணதா எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லன்னு தான் சொல்லணும். இன்னமும் சொல்லப்போனா, இந்த வல்ச்சர்ஸ் தான் நோய் தொற்று எதுவும் காடுகள பாதிக்காம இருக்கிறதுல முக்கிய பங்களிக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, இறந்து போன ஏதாவது உயிரினத்தோட சடலத்தையோ, இல்ல மத்த உயிரினங்கள் வேட்டையாடின சடலத்தையோ, அதுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற மீட்ல பல டேஞ்சரஸான வைரஸும், பாக்டீரியாக்கும் ஈஸியா அஃபெக்ட் பண்ணிடும். அதனால அந்த மீட் ரொம்பவும் டேஞ்சரஸா ஆகுறது மட்டும் இல்லாம, காடு முழுவதும் அந்த நோய் பரவி ஒரு பெரிய பாதிப்பையே ஏற்படுத்திடும். அது எல்லாத்தையும் இந்த வல்ச்சர்ஸ் தான் கட்டுப்படுத்துதுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, செப்டம்பர் மாசம் 1 சாட்டர்டே அதாவது செப்டம்பர் 6 அன்னைக்கு வல்ச்சர்ஸ் அவேர்னஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. இந்த அவேர்னஸ் டேவ எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, இந்த வல்ச்சர்ஸ நெறையா இடங்கள்ல இப்போ கொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படிலாம் கொல்றாங்கன்னா, இதுக்கு சாதாரணமா சடலங்கள சாப்பிடும்ல, அந்த மீட்லலாம் ரொம்பவும் டேஞ்சரஸான டாக்ஸின கலக்கறதுனால, அந்த மீட்ட இதுங்கலாம் சாப்பிடும்போது, அதுங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு, அதுங்க உயிருக்கே பாதிப்பாயிடுது. இதனாலேயே பல வல்ச்சர்ஸோட பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சில வகையான ஸ்பீஷியஸ் ரொம்பவும் கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்குன்னு சொல்லணும். இதுவரைக்கும் 23 வகையான வல்ச்சர் ஸ்பீஷியஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதுங்கள 2 மெயின் கிளாசிஃபிகேஷனா பண்ணியிருக்காங்க. ஓல்ட் வேர்ல்ட் வல்ச்சர்ஸ், நியூ வேர்ல்ட் வல்ச்சர்ஸ். இந்த ஓல்டு வேர்ல்ட் வல்ச்சர்ஸ்லாம் மத்த உயிரினங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற மாமிசத்த தேடி போய் சாப்பிடக்கூடியதுங்க. அதுவே இந்த நியூ வேர்ல்ட் வல்ச்சர்ஸ்க்கு எக்ஸலன்ட்டான ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கிறதுனால, சில உயிரினங்கள அதுங்க ஹண்ட் பண்ணியும் சாப்பிடும். ஏன் நம்ம இந்து மித்தாலஜில ராமாயணத்துல இருக்கிற ஜடாயுவே இந்த வல்ச்சர் ஸ்பீஷியஸ் தான்.